எல்லாருமே சொல்லிக்கிட்டீங்களா சார் நம்ம அதை சும்மா இல்லை இந்த கண்டிப்பெல்லாம் ஆரம்பிச்சோன்னா ஸோ 2 பேருமே மாற்றி சண்டை போட்டிருப்பாங்க. தயங்கும் ஜெயிக்கவும் ஸோ கரெக்டாக ஒரு பர்சன் உள்ளே வந்திருப்பாங்க. ஸோ தயங்க பார்த்து செம்ம ஷாக் ஆகிருப்பாங்க. ஸோ இந்த சின்னவங்க கதைக்கெல்லாம் போகலாம். தயம் அந்த பர்சனை பார்த்துட்டு நீயா நீ இப்படி உயிரோட நம்ம தயம் மார்க்கிட்ட தான் அந்த மாதிரி கேட்டுட்ருக்கான். மிஸ்டேக் தயம் சௌக்கியமா பரவாயில்லையே பேர் கூட மறக்காம வச்சிருக்கீங்க. உயிரோட வந்திருப்பேன்னா நெஞ்சு கூட பார்த்துருக்க மாட்டியே. என்னடா செத்து போனவன் எப்படா உயிரோட வந்தேன்னு பார்க்குறியா? மார்க் இந்த மாதிரி கோவமாக நம்ம தயங்கிட்ட பேசிடுவான். தயங்கிட்ட கேட்டோன்னு செம்ம இரிட்டேட் ஆகுது, கோவம் வருது. நீ எப்படி உயிரோட வந்த? நான் தான் உன்னை சமாதி கட்டிட்டேனே. வீட்டுக்குள்ளேயே எரிஞ்சு போனவ நீ எப்படி உயிரோட வந்த? தயம் அந்த மார்க்கெட்டை தான் ரொம்ப கோபமாக பேசிட்டு இருக்கான். மார்க்கு தயங்க பார்த்துட்டு என்னம்மா உனக்கு புரியல தயம்? என்ன தயம் புறா செத்து போனவன் புறா உயிரோட வந்தா நீ கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? இவ்வளோ முட்டாளா இருக்கா? மார்க்கு தான் ரொம்ப கிண்டல் பண்ணி ரொம்ப கோவமாக பேசியிருக்கான். தயங்கி இது கேட்டோன்னு செம்ம கோவம் வருது. தயங்கி இரிட்டேட் ஆகுது. தயங்க ஒன்றுமே புரியல, எப்படி உயிரோட வந்திருப்பான் அப்படின்ட்டு ஒரு பக்கம் யோசிச்சு பார்த்துட்டு ஸோ அவனுக்கு தெரிஞ்சிருச்சு இவன் இதுலேருந்து தப்பிச்சிருக்கான் அப்படின்ட்டு. தயம் ரீவர்ஸ்மெண்ட் பண்ணிட்டு மார்க்கை பார்த்து நீ அடுத்த தடவை வேணா மார்க்கேன்ட்டு நீ தப்பிச்சிருக்கலாம். இந்த தடவை நீ நீ கையில் தான் சாப்பிட்ற. இந்த தடவை நீ தப்பிக்கவே முடியாது. மார்க் என் கையில் தான் உனக்கு சமாதி. தயம் ரொம்ப கோவமா ரொம்ப டென்ஷனோட சரியான கோவத்தில் இந்த மாதிரி மார்க்கை பார்த்து பேசிகிட்டு இருக்கான். ரொம்ப கோவமா மார்க் எதுவுமே கண்டுக்கல. அவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். மார்க் என்ன சிரிச்சிட்டு இருக்க? நான் உன்னை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். உன் உயிர் என் கையில் தாண்டா போகுது. உன்னை நான் சமாதி கட்ட போகிறேன் சொல்லிட்டு இருக்கேன், சிரிச்சிட்டு இருக்க. நம்ம தயம் ரொம்ப கோவமா நம்ம மார்க் கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ மார்க் தயங்க பார்த்துட்டு இந்த டைலாக் எத்தனை தடவை தான் சொல்லுவேன், நானும் பார்த்துட்டு இருக்கேன். நான் சாகும்போது ஒன்று இப்போவும் சொல்கிறேன். அதான் எனக்கு சிரிப்பு வந்துச்சு. நீ என்னதான் பிளான் பண்ணாலும் எல்லாமே சொதப்பில் தான் போய் முடியுது. இப்போ தேவையில்லாமல் டைலாக் விட்டு உன் டைமை வேஸ்ட் பண்ணுற மிஸ்டேக்கின் தயம் மாஃபியா. நான் ஒரு விஷயத்துக்கு மட்டும் நான் உன்னை பாராட்டுவேன். என் இடத்தை பிடிக்கிறதுக்கு நீ நிறைய மாஃபியார்களை கொண்ட. ஊருக்கே இல்லை, இந்த நாட்டுக்கேன்னு ஒரு தலைவர் மாஃபியான்னு ஒருத்தர் இருப்பானே, அவனே நீ கொல்லும். நீ என்ன கொலை பண்ணணும்னு ட்ரை பண்ண பத்தியா? நீ என்னை கொலை பண்ணிட்டு ஒரு நீ உன் கட்டுப்பாட்டில் வச்சு மாஃபியா கிங்க வாழ்க்கையை வாழலான்னு கட்டுப்பாட்டில் இது பண்ணணும் தானே நீ நினச்ச? நம்ம மார்க் இந்த மாதிரி நம்ம தயங்கா பார்த்து தான் பேசிகிட்டு இருக்கா ரொம்ப கோபமாக. ஸோ நம்ம தயம் பரவாயில்லையே கண்டுபிடிச்சிட்டேன். நீ சொன்னது எல்லாம் உண்மை தான், அப்படி தான் நினச்சேன். ஆனால் அடுத்த தடவை வேணா நீ தப்பிச்சிருக்கலாம். என் கையிலேருந்து உயிர்லேருந்து தப்பிச்சு உயிரை நீ காப்பாற்றிருக்கலாம். ஆனால் இந்த தடவை என் கையாலேயும் உன் உயிர் போக தான் போகுது. அப்புறம் இந்த ஒரு நாட்டுக்கே நான் தான் மாஃபியாக்கின் தயாங்கிட்டு நாட்டுக்கு தலைவனே நான் மட்டும்தான் வாழுவேன். கொஞ்சதா மார்க் தயாங்கும் மார்க்குக்கும் இந்த மாதிரி பேச்சாலே 2 பேத்துக்குமே சண்டை நடக்குது. ஸோ ஜெய்கே தயங்க தான் கூப்பிடுறான். மிஸ்டேக் தயம் நம்ம தயங்கும் திரும்பி பார்த்துட்டு ஜெய்கே பார்த்துட்டு சொல்லு பேபி பாய். என்ன பேபி பாய்? நீ சொன்னீங்க இந்த ஊருக்கே தலைவர் மாஃபியாக்கின் தயங்கா இருப்பேன்ட்டு. அது உன்னால என்னைக்கு இருக்கவும் முடியாது. உன்னை இந்த ஊருக்குள்ள கட்டுப்பாடு வைக்க முடியாது. நீ தலைவனாகவும் இருக்க முடியாது. அது மார்க்கால கூட முடியலன்னா என்னால் உன்னை கட்டுப்பாட்டில் வைக்க முடியும். ஆனால் நீ இந்த ஊருக்கு தலைவனாக முடியாது. நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. ஜெய்கே தான் அந்த மாதிரி ரொம்ப கோவமாக நம்ம தயங்கிட்ட பேசிட்டு இருக்கான். கையங்கு ஜெய்கே பார்த்துட்டு என்ன பேபி பாய் அவன் கூட சேர்ந்துட்டு என்னை நீ இதை பண்ணுறியா? நான் 2 weeks late பேபி பாய். நான் உன்னை நினச்சா நடத்து காட்டுவேன். உங்கள் 2 பேர் கண்ணுல நான் தலைவனாக ஆகி காட்டுறேன். இதெல்லாம் விட்டு இப்போ நம்மளுக்குள்ள சண்டை நடக்குது. வருந்துட்டியா பேபி பாய்? அங்கே 2 உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக செத்துட்ருக்கு. நீ 2 உயிரை பலி கொடுத்துடாத. அப்போ நீ தான் ரொம்ப ஃபீல் பண்ணுவ. ஸோ நம்ம தயம் ரொம்ப கோபமாக இந்த மாதிரி நம்ம ஜெய்கே கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ ஜெய்கே தயங்க பார்த்துட்டு ஒரு யூஸ்மல் பண்ணுறான். ஸோ ஜெய்கே தயங்க பார்த்துட்டு ஏன் சொன்னது கரெக்டு. 2 உயிர் என்னால் சாக போகிற நிலமையில தான். ஆனால் 2 உயிர் கிடையாது, ஒரு உயிர் தான் இப்போ சாக போகுது என் கண் முன்னாடி. ஜெய்கே இந்த மாதிரி நம்ம தயனை சொன்னோம்னா தயனுக்கு ஒன்றுமே புரியல. என்ன சொல்கிற?
நான் உன் தங்கச்சி பற்றி என்னோட தம்பியை பற்றியும் 2 உயிர் பலியாக போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த நேரத்தில் நீ என்ன வேற மாதிரி டைலாக் விட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. நம்ம தயங்க ரொம்ப கோவமாக ஜேக்கிட்ட பேசணும். ஜேகே தயங்க பார்த்துட்டு கரெக்ட் தயம், நீ 2 உயிர் பலியாக போகுதுன்னு சொன்னேன். ஆனால் 2 இல்லை 1 உயிர் பலியாக போகுது. அப்புறம் நிறைய உயிர் ஆட்டுக்கென்று பலி கொடுக்குற மாதிரி பலியாக போகுதுன்னு நான் சொல்கிறேன். எனக்கு புரியலையா தயம்? ஜேகே இந்த மாதிரி நம்ம தயங்கிட்ட தான் ஸ்மெல் பண்ணி விட்டுட்டு பேசிகிட்டு இருக்கான். நம்ம தயங்கு ஒன்றுமே புரியல. என்ன பேசிகிட்டு இருக்கா? ஒரு உயிரை பலியாக போதா மொத்த உயிர் ஆடு பலியா? என்ன பேசிகிட்டு இருக்க நீ? முட்டாள் மாதிரி பேசாத. நம்ம தயங்கு ரொம்ப கோபமா இந்த மாதிரி நம்ம ஜிகிட்ட தான் பேசிகிட்டு இருக்கான். ஸோ ஜிகே தயங்க பார்த்துட்டு இன்னும் நான் என்ன சொன்னேன்னு உனக்கு புரியல தானே தயம்? உனக்கு புரிகிற மாதிரியே எனக்கு நான் சொல்கிறேன். ஜேகே இந்த மாதிரி ஒரு கூல்டாக ரொம்ப கோபமாக ரொம்ப கிண்டலாக இந்த மாதிரி நம்ம தயங்கிட்ட பேசிட்டு ஜேகே அவனோட மொபைலை எடுத்து நம்ம தயங்கிட்ட கொடுக்குறான். ஸோ தயங்கு ஒன்றுமே புரியலை. எதுக்கு உன் மொபைலை என்கிட்ட கொடுக்குற? என்ன பண்ணிகிட்டு இருக்கா? நம்ம தயம் தான் இந்த மாதிரி நம்ம ஜேக்கிட்ட கேட்டேன்னா. ஸோ ஜேகே தயங்க பார்த்துட்டு தயம் மாஃபியா எதுக்கு என் மொபைலை கொடுக்கணும் ஒரு காரணம் இருக்கும். வாங்கி பாரு. ஸோ ஜேகே இந்த மாதிரி நம்ம தயண்டா சொன்னோம். ஸோ தயங்கும் கடுப்பில் வாங்கிட்டு அவன் மொபைல் ஜேகேயோட மொபைலை லாகிங் எடுத்துட்டு ஸோ அப்படியே ஒரு வீடியோ இருக்குது. ஜேகே அந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்க்குறான். தயங்கு செம்ம ஷாக்கு. நம்ம தயங்கு ரொம்ப கோவமாக ஜேகேயோட ஷர்ட்டை பிடிச்சிட்டு என்ன பண்ணி வச்சிருக்கு பேபி பாய் அப்படின்ட்டு ரொம்ப கோவமாக பேசிகிட்டு இருக்கான். நம்ம தயங்கு ஜேக்கிட்ட தான். ஸோ ஜேகே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு தயங்கு பார்த்துட்டு என்ன தயம் வீடை பார்த்தோன்னே செம்ம ஷாக்காக இருக்கா? உன்னோட வீடு, உன்னோட குடோன், உன்னோட ட்ரக்ஸு, உன்னோட போடிக்கு வீடு ஒரு பக்கம், குடோன் ஒரு பக்கம், ட்ரக்ஸ் ஒரு பக்கம் பற்றிட்டு எரியுது. ஒரு பக்கம் உன்னோட பாடிக்கு அது உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. உயிர் போகிற நிலைமையில துடிச்சிட்டு இருக்காங்க. இது எப்படி இருக்கு மாஃபியா கிங் தயம்? எனக்கு ஒரு கேம் சேலஞ்ச் பண்ண நான் உடனே ஒரு டெஸ்ட் கேம் சேலஞ்ச் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கு என்னோட டெஸ்ட்டு மாஃபியா கிங் தயம். ஜேகே இந்த மாதிரி எவல்ஸ்மெண்ட் பண்ணிட்டு நம்ம தயன்ட்டு தான் பேசிகிட்டு இருக்கோம். எனக்கு ஜேகே இப்படி பேசுறதை கேட்டோன்னு தலைக்கு மேலே கோவம் வருது. பயங்கரமாக கோவப்படுறான். மூஞ்சிலே 2-3 பஞ்சு விடுறான். நம்ம தயங்க கோவத்தில் ஜேகே மூஞ்சில எதுக்கடா அப்படி பண்ணா? இப்படி பண்ணதுக்கு நீ கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவ. ரொம்ப தப்பு பண்ணிட்ட பேபி பாய். யாரை பத்து பேபி பண்ணுறக்க? நம்மள ஒன்று பேபி பாய் கிடையாது. இந்த மாதிரி 2 பேருக்கும் சண்டை நடக்கிறது ரொம்பவும் நம்ம தயங்கும் ஜேகேக்கும் மாற்றி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. மார்க்கால இதெல்லாம் பார்க்கவே இல்லை. அவனும் போயிட்டு ஜேகேக்காக ஹெல்ப் பண்ணி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம தயங்கிட்ட தான் அவனை அடித்து பந்து அடிக்கிட்டு இருக்கான். நம்ம தயங்கு 2 பேரையும் நம்ம ஜேகேவும் மார்க்கையும் கொஞ்ச அளவுக்கு நம்ம ஜேகேவும் மார்க்கும் தயங்கப்பட்ட அடின்னு அடிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் தயங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆச்சு. 3 பேர் பயங்கரமாக ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. மாற்றி 2 பேர் ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்க. இது கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. யார் ஃபீல் பண்ண போகிற? நீ பார்க்க தான் போகிற. உன் தங்கச்சி நான் ரொம்ப பிடிக்கும்ல பேபி பாய். அவளை பாரு கண்ணு முன்னாடி கொலை பண்ண. தயம் மாஃபியாவோ உன்னால முடியாது. உன்னால முடியாதா? ஆமாம் கொஞ்சம் திரும்பி பாரு. நம்ம ஜேகே தான் அப்படி தயன்ட்டு ஃபைட் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். ஸோ தயங்கும் பின்னாடி திரும்பி பார்க்குறான். அவனுக்கா இன்னும் செம ஷாக்கு. ஜிமினு ஜாரா 3 பேர் நிற்கிறாங்க. நம்ம தயங்கும் ஒன்றுமே புரியலை. தொலை பிடிச்சிட்டு கோவத்தில் இருக்கான். 2 பேத்துக்கும் பயங்கரமாக ஃபைட்டிங் திரும்பவும் நடக்குது. நம்ம தயங்கும் ஜேகேக்கும் பயங்கரமாக நடக்குது ஃபைட்டிங். 2 பேத்துக்கும் பயங்கரமாக பிளட்டே லாஸ் ஆகுது. நம்ம தயங்கும் ஜேகேக்கும். ஸோ அதை கூட கண்டுக்கலை. பிளட் லாஸ் ஆகுதுன்னு கூட கண்டுக்காம அப்படி பயங்கரமாக ஃபைட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க 2 பேரும் மாற்றி. பாரு மாஃபியா கிங் தயம் உள்ளுங்க மையன் அரெஸ்டர் ஆயிடாது பேபி பாய். முடிஞ்சா என்ன அரெஸ்ட் பண்ணி பாரு. என்ன திமிரு உனக்கு? இந்த மாதிரி உங்களுக்குள்ள பேச்சுவார்த்தையிலேயே நடந்து இப்படி பயங்கரமாக சண்டை ஓடிட்டு இருக்க தயங்கும் ஜேகேக்கும் பயங்கரமாக வருது. அவனோட கன்னை லோட் பண்ணி கரெக்டாக 3 பேரையும் ஷூட் பண்ணலாம்னு நினைக்கும் போது நம்ம ஜேகே தான் தடுத்து நிறுத்துறான். ஓ நீ
காப்பாற்ற நினைக்கிறியா? பேர் கன் அடிபட்டு சாக தான் போகிறாங்க. அதுவும் கொன்னாலும் பார்க்க தான் போகிற பேபி பாய். நான் இருக்கிற வரைக்கும் நட்டுக்க விட மாட்டேன் கிங் தயம் மஃபியா. சரி, இந்த மாதிரி ரொம்ப கோவமாக பேசிகிட்டே தயங்கிட்டு இருந்து அந்த கன்னை வாங்கணும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் அவன் ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கான். 3 பேர் கரெக்டாக குண்டடி படுற நிலைமைக்கு கரெக்டாக எஸ்கேப் ஆயிடுறாங்க அந்த குண்டடியிலேருந்து. ஆனால் நம்ம தயம் விடுற மாதிரி தெரில. 3 பேர் பாயிண்டாக வச்சு ஷூட் பண்ணணும். ஒரே பிடிவாத்தில் கொலை வெடிக்காரன் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கான். ஆனாலும் மிஸ் ஆகிடுது. டைம் விடுற மாதிரி தெரில. அவனோட ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவ்வளோ கோவத்தில் நம்ம ஜெயிக்க எவ்வளோ தடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அவன்கிட்ட ஃபைட் பண்ணி அப்படியே 2 பேத்துக்குள்ள பயங்கரமாக ஃபைட்டே நடந்துட்டுருக்கு. வெளியே போலீஸ்கார் சவுண்டு கேட்டோம். நம்ம தயங்கு முக்கிய பார்த்து முறைச்சிட்டு இல்லை தானே, இதுக்கெல்லாம் கண்டிப்பாக நீ ஃபீல் பண்ணுவேன். ஏன்டா பண்ணுன்ட்டு வருத்தப்படுவேன். ரொம்ப கோபமாக நம்ம தயாங்கு ஜெக்கிட்ட இந்த மாதிரி பேசிட்டு தயாங்கு ஜெக்கிட்ட இந்த தப்பிக்கலாம் ட்ரை பண்ணுறான். ஆனால் ஜெக்கே தயாங்க லாக் பண்ணிடுறான். நம்ம ஜெக்கே தயாங்க என்ன பண்ணானா ஜெயிக்கவை குப்பர் படுக்கப்பட்டு ஜெயிக்கவை நல்லா லாக் பண்ணிட்டு கை பின்னாடி தான் இருக்கு. 2 கையும் நல்லா லாக் பண்ணிடுறான் நம்ம தயாங்க. ஏக்கா இன்னும் இருட்டிடாது, என்னடா பண்ற, இது விட்றா அப்படின்ட்டு அவன் கத்திட்டு இருக்கான் ஜெக்கே. ஆனால் தயாங்கு பேபி பாய் என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு உன்ன. தயாங்கு இந்த மாதிரி நம்ம ஜெக்கிட்ட சொல்லிட்டு தயாங்க ஏற்கனவே நோட் பண்ணியிருப்பான் ஜெக்கியோட பேண்ட்ல ஹேண்ட் கஃப் இருக்கிறத. தயாங்க என்ன பண்றானா ஜெக்கியோட பேண்ட்டுக்குள்ள கையை விடுறான். ஜெக்கிக்கு செம்ம ஷாக்கு. என்ன பண்ற தயம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, என்னை விட்டு அப்படின்னு அவன் கத்திக்கிட்டு இருக்கான் நம்ம தயங்கிட்ட. நம்ம ஜெக்கே தான் நம்ம தயங்க அதெல்லாம் கண்டிக்கவே இல்லை. அவன் வேலையை அவன் பார்க்குறான். தயங்கு ஜெக்கியோட பேண்ட்டுக்குள்ள கையை விட்டு ஹேண்ட் கஃப் எடுத்துறான். கையை நல்லா லாக் பண்ணி ஹேண்ட் கஃப் போட்டு விட்டுறான் நம்ம ஜெக்கி கையில். நம்ம தயங்கு ஜெக்கிக்கு ஒன்றும் புரியல. டி என்னடா பண்ணுற, என்னை விட்டுறான் அப்படின்ட்டு அவன் கத்திக்கிட்டு இருக்கான் நம்ம ஜெக்கி தயங்கிட்ட. என்னடா கத்துறியா, கத்து நல்லா இருக்கு பேபி பாய் கத்து, அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக மாற்றுக்குள்ளே இறங்கலாமா அப்படின்னு சொன்னா நம்ம ஜெக்கிக்கு தூக்கி வரை போடுது. என்ன இவன் முடிவே பண்ணிடுவான் போல இருக்கே. இங்கே பாரு, நீ தப்பு மேலே தப்பு பண்ணிட்டு இருக்க, என்னை விட்டுரு, இல்லைன்னா கண்டிப்பாக நீ இதுக்கெல்லாம் அனுப்பப்படுவாடா தயம் மோசியா அப்படின்ட்டு நம்ம ஜெக்கி இந்த மாதிரி தயங்கிட்ட சொல்கிறான். ஆனால் தயங்க எதுவுமே கெட்ட பாடு கிடையாது. நீ கத்திக்கிட்டே இரு, நான் என் வேலையை பார்க்குறான் அப்படின்ட்டு அவன் சவுக்கிறான். ஜெக்கிக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவங்கிட்ட எப்படியா தப்பிக்கணுமே அப்படின்ட்டு என்னென்னமோ ட்ரை பண்ணுறான். ஆனால் ஒன்றும் முடியல. ஏன்னா கையில் தான் ஹேண்ட் கஃப் போட்டு லாக் பண்ணியிருக்கானே பின்னால். ஒன்றும் பண்ண முடியாது. அவனோட படுத்து கிடக்கான். நம்ம மார்க்குக்கு ஒன்றும் புரியல, நம்ம ஜெமினிக்கு ஒன்றும் புரியல, நம்ம வீக்கி அவளோட தங்கச்சிக்கு என்னடா நடக்குதுங்க அப்படின்னு தான் 4 பேர் பேன் வாய்ப்பிழந்து பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஜெக்கி 4 பேரையும் பார்த்துட்டு என்னடா 4 பேர் வேடிக்கை பார்த்துருக்கேன். செம்மனா மார்க்கு அம்மா தங்கச்சி தேவி என்னை காப்பாற்றுங்கடா, 4 பேரும் வந்து இவட்டேருந்து என்னை காப்பாற்றுங்கடா. அந்த மோகிக்கின் தயன்ட்டு அவன் ஏதோ ஒரு பிளான் பண்ணுறான். ஏன்டா இப்படி வேடிக்கை பார்த்தீங்க, ஃபேஷன் ஷோவாடா நடக்குது இங்கே. ஏதோ முடிவு பண்ணிட்டு அந்த மோஃபியக்கின் தயம் என்னை வந்து காப்பாற்றுங்கடா. அந்த மோஃபியக்கின் தயன்ட்டு 4 பேரும் வந்து எவனாவது ஒருத்தன் வந்து காப்பாற்றுங்கடா. ஏன்டா இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க, வேணும் மோனிங்களா சத்தம் உதவிங்களா அப்படின்ட்டு நம்ம ஜெயிக்கவா 4 பேரை கழுவி ஊற்றி செம்ம கோத்தில் திட்டிகிட்டு இருக்கான். 4 பேர் பயங்கரமாக திட்டு வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம தயங்கு ஜெக்கி காதுகிட்ட வந்து ஆரம்பிக்கலாமா பேபி பாய் அப்படின்னு சொன்னோம். நம்ம ஜெக்கிக்க இன்னும் தூக்கி வரை போடுது. இங்கே பாரு, நீ என்ன முடிவு பண்ணியிருக்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அது நடக்கவும் விட மாட்டேன், என்னை விட்டுரு அப்படின்ட்டு அவன் காத்துல திட்டிகிட்டு இருக்கான். ஆனால் நம்ம தயங்க கேட்ட பாடு கிடையாது. அவன் பாண்டாவுக்கு போடுறான் டக்குன்னு. நம்ம ஜெயிக்கவா டேய் 4 பேரை வந்து காப்பாற்றுவீங்களா என்ன வேணும் அப்படின்னு கத்துனோன்னே 4 பேர் கொஞ்ச நேரத்தில் ரியல் வந்தோன்னே அப்போ தான் நம்ம ஜிமினு ஐயோ என் மச்சான் இந்த நிலமலையா அப்படின்ட்டு அவன் போயிட்டு தயங்க ஒரு எத்து தான். ஸோ தயங்க கீழே போய் விழுந்துடுறான் கரெக்டாக. ஜிம்மின்னு தயங்கிட்ட தான் ஃபைட்டிங் ஓடிட்டு இருக்கு. ஸோ நம்ம மார்க்கு தான் நம்ம ஜெக்கே கையில் இருக்க லாக்கை எடுத்து விட்டுட்டு மார்க்கு ஜெக்கே பார்த்து நீ ஓகே தானே ஜெக்கே. நம்ம ஜெக்கே மார்க்கு கண்ணத்துல சப்புன்னு ஒரு அரை
முய்யால அவ்வளோ நேரம் கத்திக்கிட்டு இருக்க, உட்காந்து ஃபேஷன் ஷோ மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. கப்பத்துக்கு ஒரே பப்பியா இந்த ஃபேஷன் ஷோ நடக்குது, வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. இவ்வளோ நேரம் நான் கத்திக்கிட்டு இருக்கேன், என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்க மார்க்? அம்மா ஜெயிக்கவா மார்க்கிட்ட செம்மையா கோவத்தை காட்டிக்கிட்டு இருக்கா நம்ம மார்க்கு. நம்ம ஜெயிக்க பார்த்துட்டு எதுக்கிட்ட இப்படி அரைஞ்ச? சரிடா, அதான் உன்னை காப்பாத்திட்டேன், அதுக்கு நீ இப்படிதான் நீ மரியாதை கொடுப்பியாடா? உனக்கெல்லாம் என்னோட மரியாதை? ஒரு மனுஷனை அவன் அடிக்கணும்னு நினைச்சான், விட்டா என்ன அடைஞ்சு அவன் பொண்டாட்டியாவே எடுத்துப்பான் போடுவதுக்கு. அவன் இருக்க வேகத்தை பார்த்தா நீ என்னை காப்பாத்தாம நின்று வீட்டுக்கு பார்த்துக்கிட்டு இருக்க நீ மா பொண்ணு. கோபப்படாத, அதான் காப்பாத்திட்டல. நாட்டுக்கே ஒரு மாஃபியா கிங்கடா, கொஞ்சமாவது மரியாதை கொடு. போட்டா டே வேணாம் மார்க்கு லூசு பெயல, உனக்கு மரியாதை கேடு வேறையா? இந்த மாஃபியா கிங்கையே நாட்டினத்துக்கு பல்ல கொடுக்குற நிலைமைக்கு வந்துட்டான். வீட்டுக்கு பார்த்துட்டு நின்று பார்த்துட்டு இருக்க. காப்பாத்திட்டேனாடா, ஏன்டா இப்படி திட்டுற ஜெய்கே? இன்னும் உன்னை திட்டாம மடியில தூக்கி வச்சு உன்னை கொஞ்சம் தாளாட்டப்படுவாங்களா? ஜெய்கே அப்படி கூட பண்ண கூட நல்லாதான் இருக்கும் மச்சான். அட்டிங் குப்பம் மவனை மார்க்கு ஒன்ன. கோப்படாது. அங்க ஒருத்தர் 2 பேர் ஃபைட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் போய் காப்பாத்துவா, ஜிம்மினை போய் காப்பாத்துவோம். அவன் தயன் கிட்ட அடி வாங்கி சித்திர போறான் நம்ம ஜிம்மினை. மார்க் இந்த மாதிரி நம்ம ஜெயிக்கிற சொன்னாலும் ஜெயிக்கவும் நான் அப்புறம் குறைஞ்சிக்கிற மார்க்கு உனக்கு இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயிக்கே மார்க்கிட்ட கோவப்பட்டிட்டு நம்ம ஜெயிக்கே ஜிம்மிக்கிட்ட போயிட்டு ஜிம்மின் ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பானா. ஸோ ஜிம்மினை நீ இரு நான் பார்த்துக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து விலக்கி விட்டுட்டு நம்ம ஜெயிக்கே தயங்கிட்ட தான் ஃபைட் பண்ணின்னு. ஆனால் தயங்கு சும்மா இல்லாமல் அங்கே டச் பண்ணுறது இங்கே டச் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணி அவன் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம ஜெயிக்கு பத்திக்கிட்டு இன்னும் கோவம் வருது, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, என்ன பண்ணுறேன்னு தெரியலையா? ஜிம்மினை விலக்கி விட்டா அவன்கிட்ட நான் ஃபைட் போட்டேன், இப்போ நான் அவன்கிட்ட ஃபைட் பண்ணுறேன், நம்ம ரூம் ஃபைட்டிங் பண்ணலாம் அப்படின்னு நம்ம தயார் இந்த மாதிரி நம்ம ஜெயிக்கிற சொல்ல நம்ம ஜெயிக்கவா கோவத்தில் அவன் ஷர்ட்டை பிடிச்சது போட்டு பஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்கான் மூஞ்சில். ஆனாலும் அவன் அங்கங்கே டச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். நம்ம ஜெயிக்கு என்னடா இவன் இப்படிலாம் பண்ணுறானே அப்படின்னு கோழி வெறிக்கானில் போட்டு பந்தாடிட்டு இருக்கான். நம்ம தயங்கா அங்கங்கே டச் பண்ணிக்கிட்டு அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஜெயிக்கு ஃபைட்டிங் மிஸ் ஆகுது. என்ன பண்ணிகிட்டு இருக்கா? நான் உன்கிட்ட ஃபைட்டிங் பண்ணிகிட்டு இருக்கேன், நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க? நானும் ஃபைட்டிங் தான் பண்ணுறேன், நான் இல்லைன்னு சொல்லி பேபி பாய். நம்ம தயங்க இந்த மாதிரி நம்ம ஜெயிக்கிற சொன்னோம். ஜெயிக்கவா கொலைவெறி கன்னில் போட்டு அடின்னு எங்கே தான் அடிச்சு விட்டுருக்கான். திரும்பவும் குப்பரை படுக்க போட்டு நம்ம தயாக்கு திரும்பவும் நம்ம ஜெயிக்கவை லாக் பண்ண. இந்த தடவை நம்ம ஜெயிக்க கொஞ்சம் உஷாராயிட்டு அவனை குப்பரை படுக்க போட்டு அவனை லாக் பண்ணி இப்படி மாற்றி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் குப்பரை போட்டு லாக் பண்ணி விளாண்டு ஜெயிக்கும் தயங்கும் பயங்கரமாக ஃபைட்டிங் இப்படி ஓடிட்டு இருக்கு. தயங்கு லைட்டாக யாரோ வர்ற உள்ள சவுண்டு கேட்டோன்னு தயங்கு அது யார் உள்ளே வரான்னு தெரிஞ்சிச்சு. போலீஸ் தான் வராங்கன்னு தெரிஞ்சோன்னே தயங்கு ஜெயிக்காவை பார்த்துட்டு இன்னும் ஒருத்தரம் கொஞ்சிக்கிற பேபி பாய் ஒரு நாள் விளாட்டையாம விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை குப்பரை படுக்க போட்டு லாக் பண்ணிட்டு நம்ம தயங்கு அவனோட காரை எடுத்து அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிடான். ஜெய்கேக்கு இப்பதான் பெருமூச்சு விட்டுட்டு, ஆனா நீ எங்க தப்பிச்சு போனா நான் உன்னை விட மாட்டேன் மாஃபியா கிங் தயம், உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு கொலை வெறிகான்ல இருக்கான் நம்ம ஜெய்கே. அவன் மனசுல இந்த மாதிரி அவனுக்குள்ளேயே கோவமா பேசி முடிச்சுட்டு ஸோ 4 பேர் முன்னாடி வந்துட்டு உங்களுக்கு 4 பேருக்கு ஒன்றும் ஆகலைல்ல, 4 பேருக்கு ஒன்றும் ஆகலைன்னு சொன்ன 4 பேருமே சொல்லிடுறாங்க. நம்ம ஜிம்மின்னு ஜேகேவை பார்த்துட்டு மச்சான் ஜேகே என்னடா கேட்குறேன் தப்பாக நினச்சிக்காத, உன்கிட்ட உண்மையிலேயே ஃபைட்டிங் பண்ணோம். இப்போ நடக்கிற ஃபைட்டிங்கை பார்த்தா எனக்கு என்னமோ தயங்குவோம் மேலே ஆசைப்படுறானோ லவ் பண்ணுறானோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவன் இப்படி மாதிரி பிஹேவ் பண்ணவே மாட்டான். ஆனால் இன்னைக்கு மட்டும் ஏன் அவன்கிட்ட இப்படி பிஹேவ் பண்ணா? என்ன மச்சான் அவங்களுக்குள்ள ஏதாவது லவ் ஏதாவது ஓடுதா அப்படின்னு நம்ம ஜிவன்டா ஒரு டவுட்டோட கேட்டுட்டு இருக்கான். நம்ம ஜிக்கே ஜிம்மினை பார்த்துட்டு ஜம்மன் அவன் எனக்கு எதிரி அக்யூஸ்டர், அவனுக்கு எப்படா என் மேலே ஆசை வரும்? பொய்த்த மாதிரி பேசாத, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை, அவனை பிடிக்கணும் நம்ம இன்னைக்கு, பிடிச்சா அவனுக்கு எப்படியாவது ஜெயில் தண்டனை வாங்கி கொடுக்கணும். இல்லாத விஷயம்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத, நான் போய் அவனை போய் பிடிக்கிறேன். மச்சான் ஏறு, எனக்கு புரியுது, கோப்படாத, நானும் வரேன், வந்து தொலை. மார்க் நீ இவங்க 2 பேரையும் சேஃபாக பார்த்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ. சரி ஓகே பார்த்துடா. ஓகே நீங்களும் பார்த்து இருந்துக்கோங்க.
ஜேகே மார்க்கெட்டை சொல்லிட்டு ஸோ 2 பேருமே இங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. காரை எடுத்துகிட்டு ஜிம்மினும் ஜேகேவும் மார்க் இடத்துல போலீஸ் வந்துடுறாங்க. ஸோ மார்க் பார்த்துட்டு போலீஸ்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறான், அந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ போலீஸும் ஓகே, நீங்கள் பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, நாங்கள் இருக்கோம் அப்படின்னு ஸோ போலீஸ் தான் அந்த மாதிரி மார்க்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ மார்க்கு ஓகே, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் அப்படின்னு சொன்னாலும் மார்க் நாங்கள் இவங்க 2 பேரையும் சேஃபாக வீட்டை கூட்டிகிட்டு போகணும்னு நான் ஜேகே சொல்லியிருக்கான். ஸோ மார்க் இந்த மாதிரி ஜேகே சொன்னதை சொல்லிடுறான் நம்ம போலீஸ்கிட்ட. ஸோ போலீஸும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி காரை அரேஞ்ச் பண்ணுறாங்க. மார்க்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு ஸோ 2 பேருமே காரில் ஏறணும்னு சொன்னாங்க. ஸோ அவங்க 2 பேருமே ஏறிடுறாங்க. மார்க்கும் காருக்குள்ளே போய்ட்டு உட்காந்து காரை ஸ்டார்ட் பண்ணி ஸோ அங்கேருந்து கிளம்பி அந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிடுறான். கார் எடுத்துகிட்டு வேகமாக போயிட்டு இருக்கான். ஸோ அவன் தான் ட்ரை பண்ணுறான், மார்க் தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். ரொம்ப நேரம் ட்ராவல் ஆகிட்டு இருக்கான். ஸோ இந்த சைடு நம்ம ஜிம்மினும் ஜேகேவும் தயங்க துரத்துக்கிட்டு தான் போயிட்டு இருக்காங்க ஃபாலோ பண்ணி. இவன் தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான், நம்ம ஜேகே ஷூட் பண்ணிகிட்டு இருக்கான். தயங்கு டிரைவிங் பண்ணிக்கிட்டு பின்னாடி திரும்பி ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஜேகே அவனும் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனோட கார் டயரை பஞ்சா கரெக்டாக கார் வந்து நின்றும்ல, ஸோ அதை ஷூட் பண்ணி பாயிண்ட் பண்ணி ஷூட் பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் மிஸ் ஆகிடுது. அதே மாதிரி நம்ம தயங்கு அவனோட கார் டயரை ஷூட் பண்ணி பஞ்சர் ஆக்கி விட்டா ஸ்டாப் ஆயிரும், நம்ம தப்பிச்சு போயிடலாம் பிளான் பண்ணி இப்போ ஷூட் பண்ணி பாயிண்ட் பண்ணி ஷூட் பண்ணுவாங்க. ஆனால் அதுவும் மிஸ் ஆயிடுச்சு. இப்படி மாற்றி ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம தயாங்கும் ஜேகேவும் மாற்றி பயங்கரமாக ஷூட்டிங் நடக்குது. இவங்களுக்குள்ள 2 பேத்துக்குள்ள ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. நம்ம தயாங்கும் ஜேகேக்கும் இங்கே இது வேலைக்காகன்னு சொல்லிட்டு கன் பாயிண்ட்டை வச்சு நம்ம ஜிம்மினை ஷூட் பண்ணிடுறான். தயாங்கு தான் ஜேகேக்கு செம்ம ஷாக் ஆயிடுது. ஓகேடா, இந்த எபிசோட் வந்து நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். ஜேகே ஏன் செம்ம ஷாக் ஆனா, எதனால செம்ம ஷாக் ஆனா, என்னதான் நடந்திருக்கு கன் ஷூட்டிங்ல, ஜேகே கிங் மாஃபியாவை பிடிப்பானா பிடிக்க மாட்டானா, அடுத்து என்ன பிரச்சனை வரப்போகுது நம்ம ஜேகேக்கு, நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். நான் கிளம்பி டைம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் மட்டும் லவ் யூ சார், விஷ் பாய்.